ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான மசாலா சுண்டல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு முன்னாடி கொண்டக்கடலையோடைய நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாம். முதலாவது, கொண்டக்கடலையில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால இது பசியை கட்டுப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்கவும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. ரெண்டாவது, கொண்டக்கடலையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் உள்ளவங்க இதை சாப்பிடும் பொழுது ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மூணாவது, நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. நாலாவது, பெண்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வரும்பொழுது மார்பக புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அஞ்சாவது, மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படுற மனநிலை மாற்றத்தை சரி செய்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு வானல் வச்சிடலாம். வானல் நல்லா சூடாகட்டும். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக விடுங்க. தாளிக்கிறதுக்காக வச்சுருக்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாகிற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போது 4 பச்சை மிளகாய், 2 வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலை சேர்த்து அதையும் மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொண்டக்கடலையை ஒரு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் 2 விசில் வர அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கேரட்டும் கொத்தமல்லியும் தூவி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சுண்டலோட ஃப்ளேவர் இன்னும் அதிகமாகிறதுக்காக ஒரு 1/2 லெமன் எடுத்து அதையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு சுவையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மல் சுண்டல் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான சுண்டலாக இருக்கும். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.